திருவாரூரில் தியாகராஜர் கோயிலின் துணை கோயில்களான நாகநாதர் சுவாமி உள்ளிட்ட 5 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மிகப்பெரிய அழகிய தேரும் கோயில் குளமும் கொண்ட திருத்தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு வரும் நவம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் என இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே தியாகராஜர் கோயிலின் துணை கோயில்களான தேரடி விநாயகர், விக்னேஸ்வரர், கமலாய குளத்தின் நடுவில் உள்ள நாகநாதர் சுவாமி மற்றும் அய்யனார் கோயில், பிடாரி கோயில்களில் காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் தமிழக இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆழித்தேர் பிரதிஷ்டையும் ஆழித்தேர் வெள்ளோட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வெள்ளோட்டத்திற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.